இந்த வீடியோல மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் லினக்ஸ் மின்ட்ல எப்படி இன்ஸ்டால் பண்ற ஸ்டெப்ஸை தான் பார்க்க போறோம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் தீர்வு. ஃபர்ஸ்ட் ஃபயர்ஃபாக்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் எட்ஜின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு இல்லையா, அதை ஓபன் பண்ணிக்கோங்க. கீழே வாங்க. இங்க லினக்ஸ்ன்னு இங்க தனியா போட்டிருக்க பாருங்க, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டவுன்லோட் ஃபைலை ரீநேம் கொடுத்து அதை அப்படி கண்ட்ரோல் ஆல் கொடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. cd டவுன்லோட் /enter இதில் டி கேப்ஸ் என்டர் கொடுங்க. இப்போ எல்எஸ் கொடுத்து என்டர் கொடுங்க. பார்த்தீங்களா, இப்போ 2 ஃபைல் காமிக்குது, ஒன்று கூகுள், ஒன்று மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். இப்போ டைப் பண்ணுங்க sudo sudo ஸ்பேஸ் dpkg ஸ்பேஸ் -i ஸ்பேஸ். இப்போ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, மைக்ரோசாஃப்ட் ரீநேம் பண்ணி, அதை அப்படியே ரைட் கிளிக் எடுத்து பேஸ்ட் பண்ணுங்க. இல்லைனா இங்கே மேலேயே தெரிகிற ஃபைல் நேமை காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ட்ரு கொடுங்க. இப்போ பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்க. இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போது அப்படியே மெனுவில் மைக்ரோசாஃப்ட் எட்ஜின்னு தேடலாம், இல்லைனா இன்டர்நெட்டுன்னு சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஸோ இது இங்கே பார்த்தீங்களா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் லினக்ஸில் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுக்கு முன்னால் பிரேவ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கூகுள் குரோம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுற டுட்டோரியல் வீடியோ இந்த சேனலில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு சின்ன அப்டேட், இந்த மாதிரி உங்கள் டெய்லி லைஃப்பில் வர டெக் இஷ்யூஸ் இல்லை டெக் டவுட்ஸை எப்படி சிம்பிள் ஸ்டெப்பில் சால்வ் பண்ணலாங்கிற டுட்டோரியல் வீடியோஸ் இந்த சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நோ ஜங்க் கண்டென்ட், ஒன்லி யூஸ்ஃபுல் கண்டென்ட். ஸோ டெக் தீர்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.